எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோக்கு வெல்கம். பொங்கலுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனது. ஆனால் எனக்கு ஃபேவரட்டான படங்கள்லாம் ரொம்பவே கம்மி தான்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு படம் தான் அயலான் அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரவிக்குமார் டைரக்ஷனில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான். ஏற்கனவே கேப்டன் மில்லரும் ரிலீஸ் ஆனது. கேப்டன் மில்லரும் அயலானும் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. பட் ஆனாலும் கேப்டன் மில்லர் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்கான ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங்கான படம் தான். ஆன் தி அதர் ஹேண்ட் அயலான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஜான்ரா டைப் ஆஃப் மூவி பண்ணாரு. பட் ஆனால் அதை விட இந்த மாவீரன், அதுவும் இல்லாமல் இந்த அயலான், இந்த ஒரு ஜான்ரால இந்த ஒரு சூப்பர் ஹீரோ போர்ட்ரே பண்ணது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் டாட்டூ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஏலியன் வரும். இந்த கதைலாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு படமே பார்த்த மாதிரி ஆகி போயிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரியில இருந்தாங்க. அதாவது வெளியில இருந்து ஒரு ஏலியன் வருது. அந்த ஏலியன் ஒரு விஷயத்தை தேடி வருது. அது ஸ்பார்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தேடி வரும்போது இது யாரை மீட் பண்ணுது, அவரு இந்த ஏலியனுக்கு, இந்த டாட்டூ அப்படிங்கிற ஏலியனுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இவர் பண்ண ஹெல்ப்ல எப்படி டாட்டூ மறுபடியும் நம்ம ஹீரோக்கே ஹெல்ப் பண்ணி கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கறத பார்க்கக்கூடிய படம் தான் அயலான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே யூனிக். அண்ட் எனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி சூப்பர் ஹீரோ படத்துலயா இருக்கட்டும் இல்ல வேற ஏலியன் படத்துல கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஏலியனை தான் ரொம்பவே ஹைலைட்டிங்கா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி தான் காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல ரொம்பவே பேலன்ஸ்டா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரவிக்குமார் டைரக்ஷன்ல வெளிவந்த நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு படமும் சயின்டிபிக் த்ரில்லர் தான். ஸோ அதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டான படம் தான். அந்த மாதிரி தமிழ் படத்தை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் படம் தான் நான் அயலான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே பர்ஃபெக்டா எடுத்திருக்காங்க. அது இல்லாம ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே ஆக்ஷன் பேக்டா இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், அதாவது எப்படிடா இவங்க மொக்கையா விஎஃப்எக்ஸ் போட்டுருவாங்களோ, நிறைய எடிட்டிங்ல மோசமா பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு டீசென்டான ஒரு விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் இதுல கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரியல கொஞ்சம் டவுனா தான் இருந்தது. இன்ட்ரோல ஃபர்ஸ்ட் 2 பாட்டு மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு விவசாயி, அதுவும் இல்லாமல் இந்த ஒரு புல்லுக்கு, அதுவும் இல்லாமல் பூச்சிங்களுக்கு எல்லாமே ரொம்ப போராடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு கான்செப்டே காணா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னமும் கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ரோபோட்டாக இருக்கட்டும், ரோபோட் 2.1 எஸ்பெஷலி அது ஒரு ரேடியேஷன் சிக்னலை வச்சு ஒரு மாரல் மெசேஜை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதுலயும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ படம் பார்க்குறோம் அப்படின்னா சும்மா என்டர்டெயின் ஆகாம அதுல இருந்து கொஞ்சம் மாரல் மெசேஜஸும் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. பட் ஆனா அவங்க சில விஷயங்கள் எண்டிங்ல பண்ணதெல்லாம் ரொம்பவே சைல்டிஷா இருக்கிற மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்த படம் 8 to 16 வயசுக்கு உள்ள குழந்தைகள், அந்த ஒரு டீனேஜர்ஸ்லாம், அடல்ட்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இதை ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாங்க, அதாவது என்னோட படத்துக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு அவங்களோட ஃபேமிலியும் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கணும், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் இந்த ஒரு படமும் அமைஞ்சிருந்தது. பட் ஆனா ரொம்ப மெச்சூர்டான கான்டென்ட்ல எதிர்பார்த்தீங்க அப்படின்னு இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். இவ்வளவுதான் நான் இந்த வீடியோல சொல்ல விரும்புறேன். நீங்க இந்த அயலான் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.